ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட தியேட்டர் விசிட்டுக்கு வந்தோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இது நடக்குதுன்னு உடனே முதல்ல இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. உங்களுக்கு மாடுபிடி வீரர் நிச்சயமா, ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப நாள் ஆசை. எப்படி ஒரு கதை களம் எனக்கு அமையணும் அப்படின்னு. என்னோட படங்களில் நான் வந்து எல்லாமே நானே பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. நான் டூப்பு போட மாட்டேன். பட் இந்த படம் அந்த மாதிரி அமைஞ்சது. டூப்பு போடாமல் பண்ணி நம்மளே பண்ணணும். அதனால் கற்றுக்கிட்டு அது உள்ளே இறங்கணும்னு என்னோட ஆசை. ஸோ நிச்சயமாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தை போர்ட்ரே பண்ணுற மாதிரியான கதைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பண்ணணும்னு ஆசை. எனக்கு இந்த வீரர்கள் எல்லாருக்கும் சேஃபாக பண்ணிகிட்டு இருக்காங்க, சேஃபாக பண்ணணும். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய தலைவானுங்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இது மாதிரி ஒரு நம்ம கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் பார்த்துட்டோம். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் அது வந்து இன்னும் மென்மேலும் கொண்டாடப்பட வேண்டும்ன்றது தான் என்னோட ஆசைப்படுது. உலகம் முழுவதும் இது வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஸோ நான் எல்லோரும் உள்ளே போய் பார்த்துட்டு மிச்சத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. பையிலையா இது வந்து வணங்கான் படம், பாலா சார் படத்தில் ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாளில் சரியாயிடும். 2 மாதமாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி மிஷன் படம் அப்படின்னு வெளியில் இதுக்காக வந்துட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் சந்திச்சது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுன்றது தமிழ்நாடோட பெருமை, பாரம்பரியம். இது இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. முதல் தடவை அது மிஷன் ப்ரமோஷனுக்காக மதுரை வந்தோம். இது அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம். பொங்கல் திருநாளில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதய் சார் டீம் நாங்கள் கேட்டோம், உடனே பர்மிஷன் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இருக்கிறது. தேங்க்யூ. வரக்கூடிய நாட்களில் மதுரை மண் சார்ந்த கதைகள் அமையுமா? ஜல்லிக்கட்டு பாதை எதிர்பார்க்கலாமா? இல்லை, மதுரை மண் சார்ந்த கதைகள் நிறையா வந்துருச்சு தமிழ் சினிமாவில். இப்போது வாடிவாசல் வருது, சூர்யா சாரும் வெற்றிமாறன் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை பற்றி ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி இது படமாக பண்ண ஆசை இருக்குது. அதுக்கான தொடக்கம் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது.